ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பால் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கேசரி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. ரவா, ஒயிட் ரவா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பாலில் தான் செய்ய போகிறேன். பாதி பால் பாதி தண்ணியில் செய்ய போகிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு பாலோ தண்ணியோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. நான் இப்போ 1.5 மடங்கு பால் 1.5 மடங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேசரி செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட பட்டர் இருந்தாலும் எடுத்துக்கலாம், கீ இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஆயிலில் கூட செய்யலாம், நம்ம விருப்பம்தான். ஏலக்காய் தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான சுகர், ஸ்வீட்டுக்காக சுகர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெல்லம் தான் பிடிக்கும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரவாக்கு 1.5 மடங்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை இப்போ சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்கள் இந்த இடத்துல கீ கூட சேர்த்துக்கலாம், பட்டர் தான் சேர்க்கணும்னு இல்லை. கீ பாதி ஆயில் பாதி கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் பாதி ஆயில் பாதி கூட சேர்த்துக்கலாம். முழுக்க கீலேயோ பட்டர்லேயோ செஞ்சால் சாப்பிட்டா ரொம்ப திகட்டுங்க. அதனால் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் தான் டேஸ்டியாக இருக்கும். பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்திக்கலாம். பாருங்கள், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்த பருப்பெல்லாம் எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அது கூடயே கொஞ்சம் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து செஞ்சோம்னா நம்மளோட கேசரி கரெக்டாக சூப்பராக வரும். வறுத்துக்கலாம், 1 செகண்ட் வறுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. ரவா நல்லா 1 செகண்ட் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வறுத்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ அதே பேனையை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற பாலை சேர்த்திக்கலாம். நீங்கள் முழுக்க பால்லையே பண்ணால் இன்னும் நம்மளோட கேசரி சூப்பராக இருக்கும். நான் இப்போ பாதி பால் பாதி தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு பால் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை கொட்டி நல்லா கிளறிக்கலாங்க. ரவை நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த ரவை கொஞ்சமாக திக்காயிட்ருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரே இல்லாமல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கலர்னால ஒரு டேஸ்ட் இல்லைங்க, பார்க்குறக்கு மட்டும்தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த பாலில் ரவை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் சர்க்கரை. 1க்கு 2 சேர்த்தலாம். நீங்கள் 1க்கு 1 உங்கள் விருப்பம் தான். நான் இப்போ 1க்கு 1.5 சேர்த்துருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இந்த இடத்துல வெல்லம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் தண்ணியாக மாறும். நம்ம சர்க்கரை சேர்க்கறதுனால அது கொஞ்சம் தண்ணி விடுங்க. நல்லா கிளறிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி மறுபடியும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ, நெய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. ஓரளவுக்கு அது பக்குவமாக வர்றதுக்கு தான் நம்ம நெய் சேர்த்துறோம். இப்படியே தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணால் அதோடய டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள். வானலியில் ஒட்டாமல் வரணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்படின்னா பாருங்கள், கரெக்டாக ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ
இல்லை வெண்ணெயோ ஏதாவது ஒன்று சேர்க்கணுங்க. அப்போ தான் நம்மளோட கேசரி ரெசிபி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் போட்டு செஞ்சோம்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நட்ஸ் சேர்த்திக்கலாங்க. நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பாதி சேர்த்திக்கலாம். பாதி வந்து கார்னிஷுக்காக எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட பால் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணியில் எல்லாருமே கேசரி செய்வோம். பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பால்லையே முழுக்க செஞ்சு பாருங்கள். ரெண்டுக்குமே டேஸ்ட் டிஃபர் ஆகும். நான் பாதி பால் சேர்த்ததுக்கே சூப்பரான டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் முழுக்க பாலில் செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தாங்க. நமக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்ததுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டான சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கேசரி செய்ய தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.